இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது சித்த வித்தியார்த்திகளின் நடவடிக்கை கிரமங்கள் சட்டம் 21. சித்த வித்தை பிரச்சாரக்காரனாகிய சித்த சமாஜத்திலிருந்து நம்முடைய யோகித முத்திரையுடன் கூடிய அதிகாரப்பூர்வமான அனுமதி பத்திரத்துடன் ஆட்களை நியமித்து அனுப்புவதாகும். அப்படி அனுப்புகிறவர்களோடு சித்த வித்தியை பற்றியும் நடவடிக்கை கிரமங்கள் பற்றியும் உள்ளதான எல்லா காரியங்களையும் தெரிந்து கொள்ளலாம். அவ்வாறல்லாமல் நம்முடைய முத்திரையோடு கூடிய அதிகாரப்பூர்வமான அனுமதி பத்திரம் இல்லாதவர்கள் சித்த வித்தை பிரச்சாரகர்கள் என்று சொல்லி வந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சாமி சொல்றார். அப்போ நமக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. ஒரு சந்தேகம் இருக்கு. நடவடிக்கை கிரமங்கள்லையோ இல்லை சித்த வித்தை பற்றியோ நம்ம அபியாசம் செய்யும் போது நமக்கு கிடைச்ச அனுபவம் சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வரும்போது அதை எங்கே போய் நிவர்த்தி பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்த சமாஜ அவங்க தான் கொடுக்கணும் நமக்கு பதில். இல்லைன்னா அவங்க யாரை கை காமிக்கிறாங்களோ அவங்க கொடுக்கணும். அப்படி யோகித முத்திரையோட ஒருத்தரை அவங்க அனுப்புவதாகும்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க யாரை இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் யோகித முத்திரை. அவங்களுடைய அனுமதியோட இங்கே பிரச்சாரம் செய்கிறதுக்காக வர்றவங்க. அதல்லாமல் வேறு யார் சொன்னாலும் நீங்கள் அதை பற்றி நீங்கள் கேர் பண்ணிக்கக்கூடாது, அதை ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறத சாமி சொல்கிறார். எங்களுக்கு உபதேசம் கொடுக்கும்போது எங்களுக்கு உபதேசம் கொடுத்தவர் அவர் என்ன சொன்னார்னா, உங்களுடைய ஹெட் ஆஃபீஸுங்கிறது சித்த சமாஜம் தான். அந்த சித்த சமாஜம் என்ன சொல்லுதோ அதுதான் நீங்கள் கேட்டு நடக்கணும். நான் உபதேசம் கொடுத்துட்டேங்கிற ஒரு காரணத்துக்காக நான் உங்களுக்கு குருவாயிட முடியாது. அதனால் அவங்க பார்த்து இன்னாரோட நீங்கள் சேரக்கூடாதுன்னு சொல்லி என் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னா நீங்கள் என் கூட சேரக்கூடாது அப்படிங்கிறதையும் சாமி அவர் எனக்கு உபதேசம் கொடுத்தவர் சொல்லி கொடுத்தார். அது உபதேசம் கொடுத்த அடுத்த வினாடியே அவர் சொன்ன ஒரு விஷயம் இதுதான். உபதேசம் கொடுத்ததுக்கப்புறம் சரியாக ஓடுதுன்னு கிரகிச்சதுக்கப்புறம் இனிமேல் உங்களுடைய ஹெட் ஆஃபீஸுங்கிறது சித்த சமாஜம் தான். அதில் ஜென்ரல் பிரசிடென்ட்னு ஒருத்தர் இருப்பார். அவரை சார்ந்த மற்றவர்கள், அவருடைய கட்டளைப்படி நடக்கக்கூடிய மற்றவர்கள், அவருடைய அனுமதியோட உத்தரவு பிறப்பிக்கக்கூடிய மற்றவர்கள், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைத்தான் நீங்கள் கேட்கணும். அவங்க பார்த்து என் கூட சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் சேரக்கூடாது அப்படிங்கிறத அவர் சொல்லி கொடுத்து தான் எங்களை வளர்த்துனார். அப்படி தான் இங்கே சாமியும் சொல்கிறாங்க. அந்த யோகித முத்திரை அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அந்த முத்திரையை யார் வாங்கிட்டு வர்றாங்களோ அந்த பிரச்சாரரோட தான் நீங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டிய இது இருக்குது. அவங்களோட மட்டும்தான் நீங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செஞ்சுக்கணும். சித்த நடவடிக்கை கிரமங்களாகட்டும், சித்த வித்தையை பற்றின ஒரு விஷயமாகட்டும், நீங்கள் அவர்களோட தான் நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவுபடுத்திக்கணுங்கிறத சாமி ஒரு சட்டமாகவே ஏற்றிருக்கிறார். ஏன்னா இப்போது நமக்கு கொடுக்கப்பட்ட ஜிபி ஜென்ரல் பிரசிடென்ட் அவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சாட்சாத் சிவானந்த பரமஹம்சரே தான். காரணம் என்னென்னா, நம்முடைய கட்டளைகளை, நம்முடைய விருப்பங்களை நீங்கள் எப்படி நீங்கள் ஒரு முனைப்போட செயல்படுறீங்களோ அதை செயல்படுத்துறதுக்காக அதே போல தான் அவருக்கும் நீங்கள் அதை செய்யணும். ஏன்னா நம்முடைய கட்டளையை அவர் தான் நிறைவேற்றுறதுக்கு முழு தகுதியுடைய ஒரு ஆளாக அவர் சொல்கிறார். ஏன்னா ஒரு குடும்பம்னு ஒன்று இருந்தால் அதில் ஒரு தலைவர்னு ஒருத்தர் இருக்கணும். அவங்க சொல்படி எல்லாரும் கேட்டால் தான் அது சரியாக அது நடக்கும். அந்த மாதிரி நாம் உலகத்தில் இருக்கிற எல்லா வித்தியார்த்திகளுக்கும் ஒரே தலைவராக ஜென்ரல் பிரசிடென்ட்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை ஒரு எலெக்ஷன் வச்சு தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த எலெக்ஷனும் பார்த்தீங்கன்னா அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு ஜபம் வச்சு அந்த ஜபத்திலிருந்து எந்த ஒரு வெறுப்பு இல்லாமல் அப்படி ஒரு நிலைமையில தான் அவங்க தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அவங்க இதை செலக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா அது சிவானந்த பரமஹம்சர், அந்த ஜெகஜோதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரே கடவுளாக இருக்கக்கூடிய அவர் தான் இதை தேர்ந்தெடுக்கிறதா இங்கே பார்க்கப்படுது. அப்படி அவர் இவர் தான் சிவானந்த பரமஹம்சர் நம்மளுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாருன்னா அவருடைய பேச்சை நம்ம கேட்டு நடக்க வேண்டிய ஒரு அவஸ்தைங்கிறது நமக்குள்ளே இருக்குது. அந்த கடமைங்கிறது இருக்குது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் நம்ம எல்லாருமே கேட்டு நடக்கணும், கீழ்ப்படியணும். அவங்களுக்கு மட்டும்தான் நம்ம கீழ்ப்படியணும் அப்படிங்கிறதையும் இங்கே சொல்கிறாரு. இதுதான் உங்களோட நான் இன்றைக்கி பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டது. அனைவருக்கும் நமஸ்காரம்.